நீ ஏன் பிறந்தாய், எங்கிருக்கின்றாய் என்பதை புரிந்து கொள்ள மாட்டாய், உனக்குள் இருக்கின்ற திறமைகளை தெரிந்து கொள்ளாதவரை. சோதனைகள், வலிகள், இருக்கின்ற கஷ்டங்களை எல்லாம் புரிந்து கொள்ள மாட்டாய், பொறுமையின் நன்மைகளை பற்றி தெரிந்து கொள்ளாதவரை. எங்கே போகின்றாய் என்பதை புரிந்து கொள்ள மாட்டாய், நீ எங்கிருந்து வந்தாய் என்பதை தெரிந்து கொள்ளாதவரை. உலக வாழ்க்கையின் அருமை பெருமைகளை, ஓட்டத்தை தெரிந்து கொள்ள மாட்டாய், மறுமை வாழ்க்கையில் இருக்கின்ற அற்புதங்களையும் விளைவுகளையும் பற்றி தேடி தெரியாதவரை. மொத்தத்தில் நீ செய்கின்ற ஒவ்வொரு பணிகளுக்கு பின்னாலும் உள்ள யதார்த்தத்தை விளங்கிக் கொள்ளவே மாட்டாய். உனக்குள் அந்த லட்சியம், வேட்கை, அவா ஒன்று ஏற்படாதவரை. எனவே நான் யார், ஏன், எதற்கு என்ற கேள்விகளுக்கான பதில்களை நாங்களாகவே தேடி தெரியாத வரைக்கும் வாழ்க்கையில் அடைய இருக்கின்ற எத்தனையோ இலக்குகளை அடையாமலே முதுமை அடைந்து விடுவோம். அனுபவிக்க வேண்டிய எத்தனையோ விஷயங்களை அனுபவிக்காமலேயே மௌத் வந்துவிடும். எனவே அல்லாஹ் என்னும் எதனை எதிர்பார்க்கின்றான் என்பதையும் சிந்தித்து கேள்விகளை நாங்களே கேட்டு பதில்களை தெரிந்து கொள்கின்ற போது நிச்சயமாக எமது வாழ்க்கை ஜொலிக்கலாம், அழகாய் மாறலாம், அற்புதமாய் மின்னலாம் இன்ஷா அல்லாஹ்.